வணக்கம் நண்பர்களே. ஈரான் மீது குண்டு வீசுவோம், குண்டு வீசுவோம் என்று ட்ரம்ப் தொடர்ச்சியாக மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் உண்மையில் என்ன நடக்கப் போகிறது என்பது ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருக்கிறது. எந்தவிதமான ராஜ்ய தொடர்புகளும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இல்லை. ஆனால் மறுபடியும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வார்த்தை யுத்தம் தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தளவில் ஈரான் மீது குண்டு வீசப் போகின்றார் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஈரான் சொல்கிறது ட்ரம்போடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நாம் பேச மாட்டோம் என்று. ஆகவே முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவெனில், ஈரான் மீது குண்டு வீச அவர்கள் ஆரம்பித்தால் இஸ்ரேலுக்கு நேரடியான தாக்குதல் ஏற்படும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏற்கனவே 2 முறை ஈரானிலிருந்து கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல்களை அல்லது ஒரு பரிசோதனை தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். ஆனால் அமெரிக்க அதிபருக்கும் ஈரானுக்கும் இடையிலான கடித போக்குவரத்து இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாகவே நடைபெற்று வந்திருக்கிறது. ஒபாமா காலப்பகுதியிலிருந்து நடைபெற்று வந்திருக்கிறது. கடந்த 15 வருடங்களாக ஈரான் மற்றும் அமெரிக்க தலைவர்களுக்கு இடையிலான கடித தொடர்புகள் பகிரங்கமாகி இருக்கின்றன. 2009 மே மாசத்துல ஒபாமா ஆயத்துல்லா கமேனிக்கு கடிதம் எழுதினார். திரும்ப 2009 ஜூன் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொமைனி இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஒபாமா தனக்கு கடிதம் எழுதியதாக குறிப்பிட்டிருந்தார். செப்டம்பர் 2009 இரண்டாவது கடிதம் பராக் ஒபாமா எழுதினார். என்னன்னா, அணு ஆயுத குறைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும், அதற்கு பின்னர் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சுமூகமான உறவு ஏற்படும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பிறகு 2011 ஒபாமா 3வது கடிதத்தை எழுதினார். ஆகவே இப்ப தொடர்ச்சியாக மிரட்டல் தொனியிலும் அமெரிக்கா கடிதங்கள் எழுதியிருக்கிறது. ஆனால் இப்ப ஈரான் தொடர்ச்சியாக அணுச்செறிவூட்டல் விஷயங்களை தொடர்ந்து செய்து வருகிறது. அந்த விடயங்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இதுல 2014 அக்டோபர்ல 4வது கடிதத்தை ஒபாமா எழுதியிருக்கின்றார். உலகளாவிய நலன் கருதி அணுகுண்டு பரிசோதனைகள் மற்றும் அணு செறிவாக்கல் விஷயங்களை கைவிட வேண்டும் என்று ஒபாமா குறிப்பிட்டிருந்தார். ஆனால் 2014 பிப்ரவரியில ஒபாமாவுக்கு ஆயத்துல்லா கமேனி கடிதம் எழுதினார். அதுல எந்த வாக்குறுதியுமே கொடுக்கப்படவில்லை. அதுக்கு பிறகு 2019 ட்ரம்ப் கொமைனிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அப்ப அந்த நேரமே ட்ரம்ப் 2019ஆம் ஆண்டு ட்ரம்ப் ஈரானோடு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்று யோசித்திருந்தார். ஆனால் 2025 இப்பொழுது கடிதம் வந்திருக்கிறது. ஆனால் இப்ப ராணுவ தாக்குதல் ஒன்று நடைபெறும், உங்கள் மீது குண்டு வீசுவோம் என்று ட்ரம்ப் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார். இப்ப இதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. சரி, இப்ப ஈரானிடம் அணுகுண்டு இருக்கிறதா இல்லையா என்பதுல ஒரு பெரும் சிக்கல் இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் இருக்கிறது, இஸ்ரேலுக்கும் இருக்கிறது. இப்ப ஓரளவு பகுதியைத்தான் ஈரான் வெளியில் காட்டுகிறது. ஆனால் ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்கள் எங்கே உள்ளன, அந்த அணுசக்தி நிலையங்களை ஈரான் எதற்காக பயன்படுத்துகிறது என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவோட எந்த ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ளவில்லை. ஆனா குண்டுவீச்சு நடக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாரம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கின்றார். இதுல பிரச்சனை என்ன, அமெரிக்கா குண்டு வீசினா இஸ்ரேல் மீது ஈரான் அணுகுண்டு வீசுமா, அல்லது இஸ்ரேல் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை தாக்குவதாக நீண்ட காலமாக அச்சுறுத்தி வருகிறது, அது சாத்தியப்படுமா என்கின்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் ஈரான் அணுசக்தி நிலையங்கள் பல இருக்கின்றன, எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தாக்க முடியுமா என்கின்ற கேள்வி எழுகிறது. அந்த வல்லமை இஸ்ரேலுக்கு இருக்கிறதா? இஸ்ரேல் ஈரானுக்கு உள்ளே ஊடுருவி பல தலைவர்களை, விஞ்ஞானிகளை அளித்திருக்கிறது. இப்ப சுலைமானிய ட்ரம்ப் கடந்த அவருடைய காலத்தின் பொழுது ஈராக்கில் வைத்து கொலை செய்திருந்தார். இதெல்லாம் ஈரானுடைய சக்தியை இவர்கள் ஒரு பல்லு பிடித்து பார்க்கின்ற கதைதான். எப்படி இருக்கிறது ஈரான், எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுகிறது என்பது தொடர்பாக இவர்கள் யோசிக்கின்றார்கள். இப்ப ஈரான் அணுசக்தி திட்டம் பல இடங்கள்ல ஈரான்ல பரவி இருக்கிறது.
ஆனா இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் தொடர்பான அச்சுறுத்தல்கள் பல தசாப்தங்களாக இருந்ததாலும் சில தளங்கள் மட்டுமே நிலத்தடியில் கட்டப்பட்டிருக்கின்றன என்று ராய்ட்டர் சொல்லுகிறது. இப்ப ஈரான் அணு ஆயுத திட்டத்தை கொண்டிருக்கிறதா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. ஆம் என்று ஒரு சிலரும், ஒரு 60% ஆம் என்றும் 40% இல்லை என்றும் சொல்கின்றார்கள். இதுதான் இப்ப இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பிரச்சனை. இப்ப அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் அணு ஆயுத கண்காணிப்பு அமைப்பும் ஈரான் ஒரு ஒருங்கிணைந்த ரகசிய அணு ஆயுத திட்டத்தை கொண்டிருப்பதாக நம்புகின்றார்கள். 2003 அணு ஆயுத செறிவூட்டலை ஈரான் நிறுத்தி இருந்தது. இஸ்லாமிய குடியரசு அப்பொழுது எதையும் வைத்திருக்கவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2015 ஆண்டு உலக வல்லரசுகளுடனான ஒப்பந்தத்தின் கீழ் சர்வதேச தடைகளில் இருந்து நிவாரணம் பெறுவதற்காக ஈரான் அணுசக்தி நடவடிக்கைகளிலே கட்டுப்பாடுகளை கொண்டிருந்தது. 2018 அப்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை அந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து விலக்கிய பிறகு ஈரான் தன்னுடைய கட்டுப்பாடுகளையும் கைவிட தொடங்கியது. பின்னர் அந்த ஒப்பந்தம் முறிவடைந்து விட்டதானே. அப்ப அவர்கள் அணுவை செறிவூட்ட தொடங்கினார்கள். ஒப்பந்தம் முறிவடைந்ததிலிருந்து ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை விரிவுபடுத்தி வருகிறது, தொடர்ச்சியாக வருகிறது. 2015 ஒப்பந்தத்தின் கீழ் குறைந்தபட்சம் ஒரு வருடத்திலிருந்து அணுகுண்டுக்கு போதுமான ஆயுத தர யுரேனியத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் ஈரான் என்ன செய்ததுன்னா அதை தடுத்து வச்சிருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு தடுத்து வைத்திருந்தது. காரணம் என்னவெனில், உலகளாவிய ரீதியில இந்த பொருளாதார தடை பிரச்சனைகள் எல்லாம் வந்ததன் காரணத்தினால் அதை தடுத்து வச்சிருந்தது. பல தடவைகள் தங்களிடம் அணு ஆயுதம் இல்லை என்றே ஈரான் குறிப்பிட்டு வந்தது. ஆனால் இப்பொழுது அணு ஆயுதம் இருப்பதாகவே ஈரானும் ஏனையவர்களும் நம்புகிறார்கள். இப்ப ஈரான் இப்பொழுது 2 தளங்கள்ல கிட்டத்தட்ட 60% தொடக்கம் 90% வரை யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய வல்லமையை கொண்டிருக்கிறது என்று சர்வதேச அணுசக்தி மையம் தெரிவிக்கிறது. கிட்டத்தட்ட 6 அணுகுண்டுகள் அவர்கள்ட்ட இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஈரானின் செறிவூட்டல் திட்டத்தின் மையத்தில், இது அங்க இருக்கு, நதான்ஸ்ல ஒரு மையம் இருக்குது. அங்க ஷியா முஸ்லிம் புனித நகரமான கோமுக்கு வெளியே மலைகளை ஒட்டிய ஒரு சம வெளியிலே இது அமைந்திருக்கிறது. நதான்ஸில் 2 செறிவூட்டல் மையங்கள் இருக்கின்றன. நிலத்தடி எரிபொருள் செறிவூட்டல் ஆலை FEP மற்றும் தரைக்கு மேலே உள்ள எரிபொருள் செறிவூட்டல் ஆலை PFEP என்று 2 ஆலைகள் இருக்கின்றன. இது எப்படி தெரியும்னா, நாடு கடத்தப்பட்ட ஈரானிய எதிர்கட்சி குழு 2002 ஆண்டில் ஈரான் ரகசியமாக நதான்ஸிலே இந்த செறிவூட்டல் ஆலையை கட்டி வருவதாக வெளியில வந்து குறிப்பிட்டார்கள். அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். இது இன்று வரை அதன் அணுசக்தி நோக்கங்கள் தொடர்பாக மேற்குலகம் மற்றும் ஈரானுக்கு இடையே ராஜதந்திர மோதலை தூண்டிவிட்டிருக்கிறது. FEP வணிக அளவில் செறிவூட்டலுக்காக கட்டப்பட்டது. இப்ப 50,000 தொடக்கம் 16,000 யூனிட்டுகள் அங்கே வந்து நிறுவப்பட்டிருப்பதாக தெரிகிறது. 50,000 என்கின்றார்கள், சிலர் 16,000 என்கின்றார்கள். ஆனால் இப்ப 13,000 யூனிட்டுகள் 5% யுரேனியத்தை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். இது எவ்வளவு தூரம் உள்ள போய் பார்த்தார்கள் என்று விளங்கவில்லை. ஆனால் ஏப்ரல் 2021 இஸ்ரேலின் தாக்குதல் என்று ஈரான் சொன்ன அந்த குண்டுவெடிப்பு, மின்வெட்டு உள்ளிட்ட பிற வழிகளில் FEPயில் உள்ள அந்த சென்டருக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக ஈரான் சொல்கிறது. ஆகவே ஃபோடோவில, கோமின் எதிர்பக்கத்தில் ஃபோடோ மலையில இன்னும் ஒரு செறிவூட்டல் தளம் இருக்குது. அடுத்தது இஸ்பஹான்ல ஒரு செறிவூட்டல் தளம் இருக்குது. ஆகவே இப்ப முழுமையாக யுரேனியத்தை தயாரிப்பதற்கான உபகரணங்கள், உலோகங்கள் எல்லாம் இஸ்பஹான்ல இருக்குது. இது ஒரு அணு குண்டினுடைய மையத்தை உருவாக்க பயன்படுத்தப்படலாம் என்றுதான்
இப்ப வெளியில உள்ளவர்கள் யோசிக்கின்றார்கள். ஆகவே ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து வருகின்றன. இப்பொழுது அமெரிக்கா ஈரானை தாக்க நினைத்தால் அல்லது தாக்கினால் ஒரேடியாக ஈரானுடைய எல்லா அணுசக்தி நிலைகள் மீதும் தாக்க வேண்டும், செறிவூட்டல் நிலைகள் மீதும் தாக்க வேண்டும். அப்படி இல்லாமல் விட்டால் இஸ்ரேல் மீது ஈரான் அணுகுண்டு போட்டுவிடும் என்கின்ற மிக பெரும் அச்சத்தை ஆய்வாளர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய தாக்கத்தை வளைகுடாவில் ஏற்படுத்திவிடும். நல்லது, மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.